சரி, நான் டக்குன்னு போறேன். டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜீசஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்க அப்பா பேர் சங்கர் கணேஷ். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் கிட்டத்தட்ட தமிழ் படம், கன்னடா, ஹிந்தி எல்லாம் சேர்த்து ஒரு 1200 மூவிஸ் பண்ணியிருக்காரு. என்னோட தாத்தா அவர் பேர் GN வேலுமணி. நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து ஃபேமிலின்னு வந்தவன். நான் எங்க மதத்தை பத்தி பேசுறதுக்கோ, மத பிரச்சாரம் பண்றதுக்கோ, இல்ல உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கோ, இல்ல அது வாட்டர் வாஷ் பண்றதுக்கோ எல்லாம் வரல. நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்து ஃபேமிலியில சேர்ந்தவன். எங்க வீட்டு பூஜை ரூம்லயே வந்து கிட்டத்தட்ட வந்து 200-300 சாமி போட்டோ இருக்கும். பக்கத்துல ஜீசஸோட ஆல்டர் இருக்கும், பைபிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் முஸ்லிம் சகோதரர்களோட குரான் இருக்கும், எல்லாமே இருக்கும். வாரத்துல 7 நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி கொடுத்துருவோம். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் 25 இயர்ஸ் சபரிமலைக்கு போயிருக்கேன். தீ மிதிப்பேன், சட்டி தூக்குவேன், வேல் குத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். அதே சமயத்துல சாப்பிளுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன். எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துக்கு எல்லாமே போவேன். எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு சில ப்ராப்ளம் வந்து she was searching something. வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கருணாநிதி ஐயா. எங்க அக்காவோட பர்த்டே வந்துச்சுன்னா அவங்க வந்து கேக்கே எம்ஜிஆர் ஐயா மொழியில உட்காந்து கேக்கே வெட்டுவாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் படத்துல பாட வச்சது எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லாமே இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதையோ ஒன்று தேடுறது உங்களுக்கு கிடைக்காத டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. டிப்ரெஷனுக்குள்ள போகும்போது 2-3 வாட்டி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க, அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்க, அம்மா சாப்பிட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து ஓடுவேன். எத்தனையோ வாட்டி அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்களுக்கு பைபிள் பத்தி தெரிஞ்சு, ஜீசஸை பத்தி அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க ஜீசஸை பத்தி பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா சொல்லி, நான் வந்து பைபிள்லாம் படிக்காதீங்க, பைபிள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி பரணமான தூக்கி போட்டு நீங்க பைபிளை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு எங்க அம்மா சொன்னாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஜீசஸ் தான் உண்மையான கடவுள், நீ தெரிஞ்சுப்பேன்னு சொன்னாங்க. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னோட ஸ்கூல்ல வந்து நான் 10 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆவேன். ரெட் கலர்ல இருக்கும் என்னோட ரிப்போர்ட் கார்டு. மாரல் சயின்ஸ்ல மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன், அதுவும் 35. 8th படிக்கும் போது சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு சொல்ற கிராஸ், வீட், கஞ்சா இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே இருக்கு. ஒன்னும் கேவலமான விஷயங்கள் இங்கெல்லாம் இருக்கு, இங்க சொல்ல முடியாது. சோ நான் வந்து எக்ஸெட்ரா அப்படி 4 எக்ஸெட்ரா சொல்றேன். 4 எக்ஸெட்ராவை நீங்க எந்த கன்றாவி வேணா போட்டுக்கோங்க. இது எல்லாமே இருக்கு. இது 10th படிக்கிறதுக்குள்ள பிரின்சிபல் சொல்லிட்டாரு, தயவு செய்து ஸ்கூல் பேர் கெடுக்காத, வெளியே வந்தாச்சு. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு, நீ சங்கர் கணேஷ் பையன் சொல்லலாம், நீ வந்து ஊர்பட மாட்டேன், வீட்டு விட்டு வெளியே வரேன், வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன், சான்சஸ்க்கு ட்ரை பண்றேன், சீரியல் நடிக்கலாமா, சினிமா நடிக்கலாமா. என்கிட்ட ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் பிடிக்காது. ஹிந்துவா இருக்கும்போது ஜாதி பிடிக்காது, 2வது அப்பா பேர் சொல்ல பிடிக்காது. எங்க அப்பா பேர் சொல்லாம வெளியே போய் படத்துல ட்ரை பண்றேன், சினிமா கம்பெனிக்குள்ளே ஓடல, சீரியல்ல ட்ரை பண்றேன். உள்ள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, உன் மூஞ்ச கணவர்ல பத்தியாண்டா கேவலமா இருக்கிற, ஹைட் இல்ல, கலர் இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ எல்லாம் ஏன்டா நடிக்க வந்தேன்னா கேட்டாங்க. ஓகே, இப்படியே இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஹீரோ நடிக்கும் போது பின்னாடி கும்பல்ல கோவிந்தா இந்த பேரரா இப்படிலாம் நடிக்கணும். சரி, இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறாரு, ஹோலி ஸ்பிரிட் பத்தி கொடுக்குறாரு. ஹோலி ஸ்பிரிட் பத்தி பாக்குறேன். வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கோயிலுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். ஒரே ஒரு சாமிக்கு மட்டும் டிஃபரெண்ட் ஹிஸ்டரி இருக்கு. என்னன்னா, அவரு நான் பண்ண தப்புக்காக உயிரை விட்டுருக்காரு, ரத்தத்தை சிந்திருக்காரு. அண்ட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சோம். ஜீசஸ் மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றேன், ஜீசஸ் நான் ஃப்ரெண்டா எடுத்துக்கிறேன், பட் ஐ வில் ட்ரிங்க், ஐ வில் ஸ்மோக், ஐ வில் கோ அவுட், ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கு. எங்க அம்மா சொல்றாங்க, உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் கேளுன்னு. ஓகே, அப்படியே நான் போயிட்டு இருக்கும் போது கொஞ்சமா எனக்குள்ள ஒரு விஷயம், ஒரு சின்ன தாட் வருது. எனக்கு லைஃப் கொடுத்த ஜீசஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னும் போது, ஜீசஸ்க்காக உயிரை கொடுக்க முடியாது, ஜீசஸ்க்காக பணத்தை கொடுக்க முடியாது, மொட்டை அடிச்சுக்கலாமா, நான் மொட்டை அடிச்சு என் முடிட்டு ஜீசஸ் டப்பாவை செஞ்சு போறாரு, வேண்டாம், என்ன பண்ணலாம். ஓகே, கேவலம் சிகரெட்டை விடுவோம், பான் பராக விடுவோம், எல்லாத்தையும் விடுவோம், எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடுவோம். 2004 எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்டு, சார் கொஞ்சமா விடுறோம் சார், டிஅடிக்ஷன் சென்டர் போறோம் சார், நெக்ஸ்ட் ஜான்வரி, இந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது. 2004 நைட் 8 மணிக்கு ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தாரு. இதை தூக்கி போடுறது பர்னாயில இருந்து வீட்டுல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அது என் வீட்டுக்குள்ள வரல. எனக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. எனக்குள்ள இருக்க ஜீசஸ்னால தான் இது நடந்துச்சு. அப்ப எனக்கு என்ன சேலஞ்ச் வந்துச்சுன்னா, என்னடா நேத்து வரைக்கும் நீ வந்து ஹிந்துவா இருந்த, வண்டியில வந்து அம்மன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தா, இப்ப ஜீசஸ்னு போட்டுருக்க, உனக்கு என்ன அமெரிக்கால துட்டு வந்துச்சா, பிராண்ட் பண்ணிட்டானுங்க, நான் வெளியே துட்டு வாங்குறேன்னு. ஐயோ சத்தியமா சொல்றேன், என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஏன்னா எங்க அப்பாட்ட நான் காசு வாங்க மாட்டேன். நான் சொல்ல, டேய் 10,000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னே தெரியாதுடா, உடுடா, என்கிட்ட காசுலாம் கிடையாதுடான்னு. சரி, ஓகே, ஜீசஸ் பத்தி பேசினா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இன்னொரு பக்கம் போகும்போது சில சர்ச்ல இருந்து வந்து சில பேர் என்ன கேட்பாங்க, பிரதர் நீங்க வந்து எந்த சர்ச்சுக்கு போறீங்க? சார் நான் இங்க போறேன். அங்க போனீங்கன்னா நீங்க பரலோகத்துக்குலாம் போக முடியாது, எங்க சர்ச்சுக்கு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா அப்பர் பர்த்ல ஏசி கோச்ல ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்புறம் அடுத்தது கேட்பாங்க, பிரதர் நீங்க அவரா இவரான்னு கேட்பாங்க. சார் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து ஆக்டரா இருக்கும் போது சில கம்பெனிக்கு போகும்போது நீங்க அவாளா இவாளான்னு கேட்பாங்க. சார் நான் அவாளும் இல்ல இவாளும் வவாளும் இல்ல, நான் மனுஷன் சார், நடிக்க சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன். இல்ல நீங்க வந்து நாடார் கிறிஸ்டியனா தலித் கிறிஸ்டியனானு, அப்ப நான் எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன், ஏமா நான் ஹிந்துலே இருந்துறேன், அங்கேயாவது 5 தான் பிரிச்சானுங்க, நெத்தியில பிறந்தோம் வந்து மேல் ஜாதி, இங்க இருந்து பிறந்தோம் கீழ் ஜாதி, இங்க இருந்து பிறந்தோம் ஜாதி, இங்க இருந்து பிறந்தோம் 5 டிவிஷன் தான் இருக்கு. கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தா ஒருத்தன் நீ பெண்டகாஸ்டான்றான், ஒருத்தன் ஏசியான்றான், ஒருத்தன் ஆர்சியான்றான். எனக்கு வேண்டாம், எனக்கு ஜீசஸே வேண்டாம்னு ஒரு டிசைட் பண்ணும்போது எங்க அம்மா சொன்னாங்க, நீ கிறிஸ்தவர்களை பார்த்தா, கிறிஸ்டியன்ஸை பார்த்தா நீ ட்ராக் மாறிடுவ, கிரைஸ்ட பார்த்தா ட்ராக் மாற மாட்டேன். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியன்ஸை பாக்குறதே கிடையாது.
உலகத்திலே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லெட் மீ பி ஃபிராங்க். உண்மையான கடவுள் ஜீசஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ற அட்டகாசம் இருக்கு. ஐயோ 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 ஐயோ. இது பாருங்களேன், தண்ணி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வாசனை வந்துடும் மாட்டிப்போம். கஞ்சா அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிளட் டெஸ்ட் இருந்தா மாட்டிப்போம். பொண்ணு விஷயம் பண்ணாலும் எப்படியோ ஒரு நாள் வெளியே வந்துட மாட்டிப்போம். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவம். ஆனா உள்ளுக்குள்ள ப்ரைடுன்னு ஒண்ணு ஒருத்தனுக்கு இருக்கு தெரியுமா? சாரி டு சே திஸ், கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகம். அது கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் அதிகம். இது ஒரு ஹார்ட் ட்ரூத். சார் சூப்பரா பேசுனீங்க, ஐயோ சாமி நீ கிளம்புப்பா, நீ விட்டுரு. நான் அழகா இருக்கேனா? ப்ரைடு. நான் சூப்பரா வாசிப்பேன், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன், ப்ரைடு. நான் பயங்கரமா ப்ரே பண்ணுவேன், ப்ரைடு. நான் 4 மணி எழுந்து ப்ரே பண்ணுவேன், ப்ரைடு. நான் பெரிய ஆளு, ப்ரைடு. ப்ரைடு இருந்துச்சுன்னா மூஞ்சி மேல வச்சு லூசிஃபரை தள்ளி விட்டுருவாங்க. இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம், டயக்னைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ப்ரைடு. எப்பவாவது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா, நானா வந்து வானத்துல ஃப்ரெஷ்ஷா ஓந்த ஆப்பிள், நான் தான் பரிசுத்தவான், நான் தான் செல்ஃப் ரைச்சஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு போன் எடுத்து செல்ஃபி எடுத்து பாருங்க, உங்களுக்கு 2 கொம்பு பின்னாடி ஒரு வால் இருக்கும். இங்க பாருங்க, இன்னொன்னு கேட்டாங்க, ஒர்க் பிளேஸ்ல ஹவு டு யூ ஒர்க்? சார் எந்த வேலையில பண்ணாலும் சரி, உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருன்னா அந்த வேலையை ஒழுங்கா பண்ணுவேன். சார் சினிமால பொண்ணுங்க விஷயம் ஐயோ கிடையாது. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க்ல சேலஞ்ச் இருக்கு, அந்த சேலஞ்ச் இருக்கு, எல்லா இடத்துலயும் சேலஞ்ச் இருக்கு. ஏன் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க வேணாம் விட்டுருங்க, வேணாம். சரி உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருன்னா நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்கா செய்வ. நீ பிசினஸ் செய்யறியா நியாயமா செய்வ. போலீஸ்காரனா நியாயமா இருப்ப, லஞ்சம் வாங்க மாட்ட. பொலிட்டிஷியனா நியாயமா இருப்ப. பால்காரனா பால்ல தண்ணி கலக மாட்ட, தண்ணியில பால கலக மாட்ட. காய்கறிக்காரனா நீ கீழே கல்லா கட்டுறதுக்காக கீழே வந்து வெயிட் எக்ஸ்ட்ரா போட மாட்ட. ஆட்டாக்காரனா வீட்டுக்கு மேல துட்டு வாங்க மாட்ட. நீ எந்த வேலை செய்யறன்றது முக்கியம் இல்ல, உனக்குள்ள யார் இருக்கார், அந்த வேலையை உனக்கு யார் செய்ய வைக்கிறாருன்னு தான் முக்கியம். உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருன்னா நீ எந்த வேலையும் உருப்படியா செய்வ. உனக்குள்ள ஜீசஸ் இல்லனா நீ ஊழியம் செஞ்சாலும் நீ திருடனா இருப்ப. ஸ்ட்ரைட்டா நெத்தில அடிக்கணும், அதான் உண்மை. ஊழியக்காரங்கன்னா தலைக்கு மேல வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும், 2 ரக்கா இருக்கும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஜீசஸோட வேலை செய்யறது தான் வந்திருக்கோம். நான் நிர்வாணமா இருந்தா எனக்கு துணி கொடுத்தனாரு, நான் பசியா இருந்தா எனக்கு சாப்பாடு கொடுத்தனாரு, நான் தாகமா இருந்தா எனக்கு தண்ணி கொடுத்தனாரு, நான் ஜெயில இருந்து என்ன வந்து பார்த்தனாரு, எனக்கு உடம்பு சரியில்லை எனக்காக ப்ரே பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்தனாரு, நான் 8 சபை கட்டியிருந்தேன் எனக்கு 9 சபைக்கு காணிக்கை கொடுத்தனாரா, நான் கோட் சூட் போட்டு எனக்கு டை வாங்கி கொடுத்தனாரா, நான் வந்து கார்ல போயிருந்தேன், ஆடி கார்ல போயிருந்தேன் எனக்கு இன்னொரு போர்ஷே கார் வாங்கி கொடுத்தனாரா? இல்ல. யார் வேணா பேசலாங்க, யார் வேணா ப்ரீச் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஜீசஸ் சொல்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ பேசிக்கிட்டு, டினாமினேஷனை பத்தி பேசிக்கிட்டு, எங்கேயாவது இப்ப பேசும்போது நான் வந்துச்சுன்னா அது நீ லூசிஃபர், அவரு ஜீசஸ் பேசுற ஜீசஸோட புள்ள. நீ அங்கேயே உன்னோட பேசுறதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் நீ யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் என்னோட ஒரே கோல், சீக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ், கிங்டம் ஆஃப் காட். நீ எங்க இருக்கிறியோ, எந்த வேலையில இருக்கியோ, அந்த வேலையில உன்னால முடிஞ்ச உதவி பண்ணு. உன்னால பண உதவி பண்ண முடியலையா, முட்டி போட்டு ப்ரே பண்ணு. உன் வீட்டு பக்கத்துல இருக்கவன் ஏழையா பணக்காரன், ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனா பார்க்காத. அவன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, கொஞ்சமாவது கட்டு. கிறிஸ்துமஸ்க்கு நீ உட்காந்து போட்டுக்கிட்டு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நீ டர்க்கி பிரியாணி சாப்பிட்டு இருக்காத. நீ போய் யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடு. நீ அதை பண்ணு. நீ அதை பண்றதை விட்டுட்டு யூ ஃபாலோ ட்ரெடிஷன் and you follow all these stuffs. You are not a child of God. Just because you have a Christian name, just because you come from a Christian family, just because your father, your grandfather, your forefathers are Christian, that doesn't mean you are a child of Jesus. That doesn't mean you'll go to heaven. Okay? நீ இயேசுவோட புள்ளனா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை தேடு. டைம் முடிஞ்சிடுச்சு. Thank you. So ஒன்னும் சொல்ல, but all I can say, you spoke from your heart and whatever you spoke was 100% true. I can say one more thing. If Jesus was in our midst, he would speak the way he spoke. Unadulterated truths, and we all needed that reminder. So happy, Sri. Thank you for what you shared. I learned a lot. Thank you.